சார் நம்ம வாட்ச்மேன் வேலைக்கு ஆள் கேட்டிருந்தோம்ல, ஒரு ஆள் வந்திருக்காரு சார். சரி உள்ள வர சொல்லு. அந்த ஆள்லாம் வேணாம் சார், சும்மா கூப்பிட்டு பேசி அமுச்சு விட்ருவோம். ஏன் என்னாச்சு? சார் அந்த ஆளுக்கு ஒரு 60 வயசு இருக்கும் சார். இந்த மாதிரி கெல்ட்ட பசங்களாம் வேலைக்கு எடுத்து நம்ம என்ன சார் பண்ண போகிறோம்? அதுவும் கரெக்டு தான். உள்ள அனுப்பு. உன் பேர் என்ன? இதுக்கு மேலே என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்த? சார் என் பேர் ராம். நான் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர். ரிட்டையர் ஆகி 2 வருஷம் ஆகுது சார். இது ப்ரொஃபஸரா? சார் உட்காருங்க சார். ரிட்டையர் ஆன ப்ரொஃபஸர்னு சொல்கிறீங்க, இந்த மாதிரி செக்யூரிட்டி வேலை கேட்டு வந்திருக்கீங்க. வீட்டில் ஏதாச்சும் காசு கஷ்டமா? வீட்டில் மரியாதை இல்லை சார். தம்பி உங்கள் அம்மா இறந்து 2 வருஷம் ஆகுது. அவள் உயிரோடு இருக்கும்போது அவளோட கடைசி ஆசையை அவள் அசியை காசியில் கரைக்கணும்னு சொன்னான். காசிக்கு போயிட்டு வரதுக்கு 30,000 ரூபாய் பணம் கொடுப்பா. நீங்கள் எதுவாக இருந்தாலும் மலர்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்கப்பா. எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சரிப்பா. நவீன்ட்டு ஒரு 30,000 ரூபாய் பணம் கட்டிருந்தேன். உங்ககிட்ட வாங்கி சொன்னா எனக்கு காசு கொஞ்சம் எடுத்துக்கூட. எங்கள் அப்பா மாதம் மாதம் காசு கேட்டு என் உயிரை வாங்குறாரு. அடுத்த வாட்டி காசு கேட்டாருன்னா நான் ஒன்றை அனுப்பிச்சி விட்டுறேன். நீ அவரை மூஞ்சில் அடித்த மாதிரி பேசி விட்டுரு. சரி விடுங்க, நான் பாத்துக்கிறேன். அது காசெல்லாம் இல்ல, நீங்க சும்மா வீட்லயே இருங்க. அது எப்படி காசு இல்லாம போகும்? நான் வளர்றியா? இல்லனா இல்ல. என்ன ஏதோ கொடுத்து வச்ச மாதிரி கேக்குறீங்க? ரிட்டையர்மெண்ட் பிஎஃப் எல்லாம் உங்ககிட்ட தான் கொடுத்தேன். அதெல்லாம் வீட்டோட லோனுக்கும் காரோட இஎம்ஐக்குமே முடிஞ்சிருச்சு. அது என்ன புதுசா காசிக்கு போய் காரியம் பண்ண போறேன்னு சொல்றீங்க? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், இங்கே எங்கேயாச்சும் போய் காரியம் பண்ணிட்டு வந்தா போதும். என் பொண்டாட்டிக்கு நான் காரியம் பண்ணணும்னு சொல்றேன். நான் ஒன்றும் சும்மா போகல. நானும் பார்க்குறேன். நான் வேலைக்கு போயிட்டது வரைக்கும் என்கிட்ட மரியாதையா பேசிட்டு இருந்தேன். நான் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் என்னை மதிக்க கூட மாட்டேங்கிறேன். என்கிட்ட காசு வாங்குவது மட்டும் நல்லா அன்பா பாசமா பேசிட்டு காசு வாங்கினல. இப்ப நான் சம்பாதிச்ச காசு கேட்கும்போது உங்ககிட்ட இவ்வளவு பேச்சு வாங்க வேண்டியிருக்கு. கேட்கறதுக்கே ரொம்ப அசிங்கமா. அவ்வளவு சூடு சொரணம் இருந்தா நீங்களே சம்பாரிச்சு உங்க இஷ்டப்படி நீங்க இருங்க. எங்க கிட்ட காசு கேட்டு பிச்சை எடுக்காதீங்க. இந்த உலகத்துல ஆம்பளை சம்பாதிக்கிறவனுக்கு தான் சார் மரியாதை. அது போயிடுச்சுன்னா வீட்டில் யாருமே மதிக்க மாட்டாங்க சார். எனக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்கு. நான் ரொம்ப நேரம் நிற்கக்கூட முடியாது. பிபி, சுகர் எல்லா ப்ராப்ளமும் இருக்கு. வாழ போகிற வரைக்கும் ஒருத்தர்கிட்ட கையேந்தி நான் நிற்கக்கூடாது சார். நாளைக்கே நான் இறந்துட்டா கூட என் கடைசி காரியத்தை கூட என் காசுல தான் சார் செய்யணுன்ட்டு கொடுத்து வச்சுட்டு போவேன். இந்த வயசுலேயும் இவ்வளோ வைராக்கியமாக இருக்கீங்களே சார். நீங்கள் கவலைப்படாதீங்க சார். இந்த கம்பெனியில் நிச்சயமாக உங்களுக்கு வேலை இருக்குது சார். ஆனால் அது செக்யூரிட்டி வேலை இல்லை. நாளிலேருந்து நம்ம கம்பெனியில் ஸ்டோர் கீப்பராக ஜாயின் பண்ணிக்கோங்க சார். ரொம்ப நன்றி சார்.